நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 57 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புனித சிவமகா புராணத்தில் படைப்பின் ஆதாரம் காலன் மற்றும் துர்க்கை மூலம் ஸ்ரீ பிரம்மா, விஷ்ணு, சிவன் தோன்றுதல். இதற்கான ஆதாரம் புனித ஸ்ரீ சிவபுராணம், கீதா பிரஸ், கோரக்பூர் வெளியீடு. மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீ ஹனுமான் பிரசாத் போதார். அதன் அத்தியாயம் 6. ருத்ர சம்ஹிதா பக்கம் 100 உருவமற்ற பரபிரம்மன் சதாசிவனின் உருவம் கொண்டவர் என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய உடலிலிருந்து ஒரு சக்தி வெளியில் வந்தது. 8 கரங்களை கொண்ட அந்த சக்தி அம்பிகை, பிரகிருதி, துர்கை, திரிதேவ் ஜனனி, ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ சிவன் ஆகியோரை பெற்றெடுத்த தாய் என்று அழைக்கப்பட்டாள். அந்த சதாசிவனை சிவா, சம்போ, மகேஸ்வர் என்றும் அழைக்கிறார்கள். பக்கம் 101. அவர் தன் உடல் முழுவதும் சாம்பல் பூசிக்கொண்டிருப்பார். அந்த கால ரூபமான பிரம்மன் சிவலோகத்தை படைத்தார். பிறகு இருவரும் கணவன் மனைவியாக இணைந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். அதற்கு விஷ்ணு என்று பெயரிட்டார். சிவபுராணம் பக்கம் 102. பிறகு ருத்ர சம்ஹிதா அத்தியாயம் 7 பக்கம் 103 பிரம்மா சொல்கிறார், நான் சதாசிவன், பிரம், கால் மற்றும் பிரகிருதி துர்க்கையின் சேர்க்கையால், அதாவது இவர்களின் கணவன் மனைவி உறவால் பிறந்தேன். பின்னர் என்னை மயக்கமடைய செய்தார். மேலும் ருத்ர சம்ஹிதை அத்தியாயம் 9 பக்கம் 110 கூறியது, இவ்வாறு பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்ரன் இந்த 3 தெய்வங்களும் குணங்கள் கொண்டவர்கள். ஆனால் சிவா கால பிரம்மன் குணமற்றவர் என கருதப்படுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இங்கு 4 விஷயம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவரும் சதாசிவன், கால், பிரம் மற்றும் பிரகிருதி துர்க்கை மூலம் பிறந்தவர்கள். 3 கடவுள்களின் ஸ்ரீ பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களின் தாய் ஸ்ரீ துர்க்கை மற்றும் தந்தை ஜோதி நிரஞ்சன் பிரேம் ஆவார். இதில் பிரம்மா ரஜோகுணம், விஷ்ணு சத்வகுணம், சிவன் தமோகுணம் ஆவார். புனித ஸ்ரீமத் பகவத்கீதையில் படைப்புகளின் ஆதாரம். இதன் ஆதாரம் புனித கீதை அத்தியாயம் 14 ஸ்லோகம் 3, 4, 5 உள்ளது. பிரகிருதி துர்க்கை என் மனைவி என்றும் நான் அவள் கணவன் என்றும் பிரம்மகாலன் கூறுகிறார். அனைத்து உயிரினங்கள் மற்றும் 3 குணங்களும் ரஜோகுணம் பிரம்மா, சத்துவகுணம் விஷ்ணு, தமோகுணம் சிவன் எங்கள் இருவரின் சங்கமத்தால் உருவானவை. நான் பிரம் அனைத்து உயிர்களுக்கும் தந்தை மற்றும் பிரகிருதி துர்க்கை தாயாவாள். அனைத்து உயிர்களும் பிறக்கும் அவள் கருவில் நான் விதையை விதைக்கிறேன். பிரகிருத்தியிலிருந்து துர்க்கையிலிருந்து தோன்றிய 3 குணங்களும் ரஜோகுணம் பிரம்மா, சத்வகுணம் விஷ்ணு, தமோகுணம் சிவன் கர்ம வினைப்படி ஆன்மாவை உடலுடன் பிணைக்கின்றன. இதே ஆதாரம் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1 முதல் 4 மற்றும் 16, 17 வரை உள்ளது. கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1. ஊர்த்வமூலம் அதசாகம் அஸ்வத்தம் பிராஹுவ அவ்யயம் சந்தான்சி யஸ்ய பர்ணானி யஹ தம் வேத் சஹ வேத்வேத். மொழிபெயர்ப்பு. ஊர்த்தவ மூலம் மேலே வேர் வடிவில் பூரண பரமாத்மா ஆதி புருஷ் பரமேஸ்வரர். அதசாகம் கீழே 3 குணங்கள், அதாவது ரஜோகுணம் பிரம்மா, சத்வகுணம் விஷ்ணு, தமோகுணம் சிவன் வடிவிலான கிளைகள் போன்ற அவ்யயம் அழிவில்லாத, அஸ்வத்தம் விரிந்திருக்கும் அரசமரம் ஆகும். யஸ்ய இந்த சந்தாம்சி உலகம் வடிவிலான மரத்தின் சிறிய சிறிய பகுதிகள், கிளைகள் மற்றும் பர்ணானி இலைகள் பிராகு என்று கூறப்படுகிறது. தம் அந்த உலகம் போன்ற மரத்தை யா எவர் வேத் முழுமையாக அறிகிறாரோ
ச அவர் வேதவித் பூரண ஞானி அதாவது தத்துவதர்ஷி ஆவார். கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 2. अधः च ऊर्ध्वं प्रसृताः तस्य शाखाः गुणप्रवृद्धाः विश्वप्रवालाः अधः च मूलानि अनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. மொழிபெயர்ப்பு. தஸ்ய அந்த மரத்தின், அத கீழே, ச மற்றும் ஊர்த்தவம் மேலே, குணப்பிரவருத்தா 3 குணங்களான ரஜோகுணம் பிரம்மா, சத்வகுணம் விஷ்ணு, தமோகுணம் சிவன் வடிவில், பிரஸ்ருதா விரிந்திருக்கும், விஷய பிரவாளா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வடிவான, சாஹா பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய கிளைகள், கர்மானுபந்தீனி ஆன்மாவை கர்மவினை செயலில் பிணைக்கும், மூலானி மூல காரணம் ஆவார். ச மற்றும் மனுஷ்ய லோகே மனித லோகம் அதாவது பூலோகத்தில், அத கீழே நரகமும் 84 லட்ச உயிரினங்களும், ஊர்த்வம் மேலே சொர்க்கலோகம் போன்றவை அனுசந்ததானி அமைக்கப்பட்டிருக்கின்றன. கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 3. न रूपम् अस्य इह तथा उपलभ्यते न अन्तः न च आद्यः न च सम्प्रतिष्ठा अश्वत्थम् एनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रोड दृढेन छित्वा. மொழிபெயர்ப்பு. அஷ்ய இந்த படைப்பிற்கு ஆதி ஆரம்பம், நா இல்லை, ச மற்றும் அந்த முடிவும், நா இல்லை, தததா அப்படியே இதன், ரூபம் ஸ்வரூபத்தையும், உப்லப்யதே உணர முடியாது, ச மற்றும் இக இங்கே இந்த நேரத்தில் அதாவது என் மூலம் சொல்லப்படும் இந்த கீதையின் ஞானத்திலும் முழுமையான தகவல் என்னிடமும் நா இல்லை, சம்பிரதிஷ்டா ஏனென்றால் சர்வ பிரபஞ்சங்களின் படைப்பு பற்றிய சரியான நிலை எனக்கும் தெரியாது, ஏனம் இதன் ஸ்வீருட மூலம் சரியான நிலையை, அஸ்வத்தம் உலக வடிவான மரத்தின் ஞானம் அதாவது அசங்கஸ்திரனே பூரண ஞானத்தை, திருடேன உறுதியான சூட்சம வேதம் அதாவது தத்துவ ஞானம் மூலம் அறிந்த பிறகு, சித்தவா நிரஞ்சனின் பக்தியை சிறு கணம் என்று அறிந்து, பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம் பரபிரம் ஆகியவற்றை தாண்டி பூரண பிரம்மனை நாட வேண்டும். கீதை 15 ஸ்லோகம் 4. ततः पदं तथा परिमार्गितव्यं यस्मिन् गताः न निवर्तन्ति भूया तम एव च आद्यं पुरुषं प्रपदे यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी. மொழிபெயர்ப்பு. தத்துவதர்ஷி ஞானி கிடைத்தால், தத அதன் பிறகு, தத் அந்த பரமாத்மாவின் பதம் ஸ்தானத்தை அதாவது சத்தியலோகத்தை, பரிமார்க்கிதவ்யம் நாட வேண்டும், யஸ்மிந்த் அங்கு, கதா சென்ற சாதகன், பூய மீண்டும், நா நிவர்த்தந்தி இந்த உலகத்திற்கு திரும்புவதில்லை, ச மற்றும் யத அந்த பரமாத்மா, பரம் அக்ஷர் பிரம் மூலம், புராணி ஆதி, பிரவ்ருத்தி படைப்புகள், பிரஸ்ருதா உருவானது, தம் அறியாத, ஆத்யம் ஆதி யமன் அதாவது நான் கால் நிரஞ்சன், புருஷம் அந்த பூரண பரமாத்மாவின், பிரபத்தியே சரணடியில் இருக்கிறேன் அதாவது அவரைதான் பூஜிக்கிறேன். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 60 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேல் பக்கம் வேர், கீழ்ப்பக்கம் இலைகள் என தலைகீழாக தொங்கும் மரம் போன்ற உலகத்தின் வரைபடத்தை பக்கம் எண் 59 காணலாம். இதில் பூரண பிரம் கபீர் பரமேஸ்வர் மூல வேராகவும், பரம் அக்ஷர் பிரம் அதாவது அக்ஷர் புருஷ் மரத்தண்டாகவும், ஷர்புருஷ் பிரம் பெரும் கிளையாகவும், சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியவர்கள் சிறு கிளைகளாகவும், இலைகள் உலகமாகவும் வரைபடத்தில்
குறிப்பிடப்பட்டுள்ளது. கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16. द्वो इमो पुरुषो लोके क्षरः च अक्षरः एव च क्षरः सर्वाणि भूतानि कूटस्थः अक्षरः उच्यते. மொழிபெயர்ப்பு. லோகே இவ்வுலகில், க்ஷர அழியக்கூடியவர், ஷ மற்றும் அக்ஷர அழியாதவர் என்று த்வவ இரண்டு வகையான புருஷவ கடவுள்கள் உள்ளன. யவ இதேபோல் இமவ இந்த இரண்டு கடவுள்களின் லோகங்களில் உள்ள சர்வாணி அனைத்து, பூதானி உயிரினங்களின் உடல், ஷர அழியக்கூடியது, ச மற்றும் கூட சத் ஆன்மா, அக்ஷர அழியாதது, உட்சியதே என்றும் கூறப்படுகிறது. கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 17. उत्तमः पुरुषः तु अन्यः परमात्मा इति उदाहृतः यः लोकत्रयम् आविश्य बिभर्ति अव्ययः ईश्वरः. மொழிபெயர்ப்பு. உத்தம உத்தம புருஷ கடவுள், து என்பவர், அந்நிய மேற்கூறிய இரண்டு கடவுள்கள் ஷட்புருஷ் மற்றும் அக்ஷர் புருஷ் இவர்களிடமிருந்து வேறுபட்டவர். இதி இவரைதான் உண்மையில் பரமாத்மா பரமாத்மா உதாஹிருத என்று கூறப்பட்டுள்ளது. ய அவர் லோகத்ரயம் மூன்று லோகங்களிலும் ஆவிஷ்ய புகுந்து பிபர்தி அனைவரையும் காக்கிறார். அவ்யய அழியாத ஈஸ்வர ஈஸ்வரன் கடவுள்களில் உயர்ந்தவர், அதாவது வலிமையுள்ள இறைவன். சாரம். கீதையின் ஞானத்தை அருளிய கடவுள் இந்த உலகம் தலைகீழான மரம் போன்றது. மேலுள்ள வேர் பூரண பரமாத்மா என்றும் கீழுள்ள கிளைகளை மற்ற பகுதிகளாக கருத வேண்டும் என இதை மட்டுமே கூறியுள்ளார். இந்த உலகத்தின் வடிவான மரத்தின் ஒவ்வொரு பகுதியை முழுமையாக அறிந்தவர் தத்துவதர்ஷி, ஞானி, குரு ஆவார். அவரை பற்றி கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 34 கூறப்பட்டுள்ளது. தற்போது இந்த கீதையில் நான் கீதையின் அறிவை கூறுபவர் முழுமையான விளக்கங்களை கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலக படைப்பின் ஆரம்பம் மற்றும் முடிவு பற்றிய ஞானம் என்னிடத்தில் இல்லை. அதற்காக கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 34 தத்துவதர்ஷி குருவிடமிருந்து பூரண பரமாத்மா பற்றிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள கூறப்பட்டுள்ளது. இதே கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1 உலக வடிவான மரத்தின் அனைத்து பகுதிகளையும் முழுமையாக விளக்குபவரிடம் கேளுங்கள் என்று தத்துவதர்ஷி குருவின் அடையாளம் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 61 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 4 அந்த தத்துவதர்ஷி ஞானி கிடைத்த பிறகு அந்த பூரண பரமேஸ்வரனை நாட வேண்டும். அதாவது அந்த தத்துவதர்ஷி குரு சொல்லும்படி வழிபட்டால் பூரண முக்தியை அடைய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16, 17 3 கடவுள்கள் இருப்பதாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஒன்று ஷர்புருஷ் பிரம், இரண்டாவது அக்ஷர் புருஷ் பரபிரம், மூன்றாவது பரம் அக்ஷர் புருஷ் பூரண பிரம். மேலும் ஷர்புருஷ் அக்ஷர் புருஷ் இருவரும் உண்மையில் அழியக்கூடியவர்கள் மற்றும் அந்த அழிவற்ற பரமேஸ்வரர் வேறுபட்டவர். அவர் மூவுலகில் உட்புகுந்து அனைத்தையும் காக்கிறார். மேற்கூறிய ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1, 2, 3, 4 மற்றும் 16, 17 தலைகீழாக தொங்கும் உலக மரத்தின் வேர் ஆதி பரபிரம் அக்ஷர்பிரம், அதாவது பூரணபிரம் ஆவார் என்றும் மரம் முழுவதும் அவரால் காக்கப்படுகிறது என்றும் நிரூபணமாகிறது. மேலும் பூமிக்கு வெளியில் இருக்கும் மரத்தின் தண்டு பகுதி, அதாவது அக்ஷர் புருஷ் பரபிரம் ஆவார். அந்த தண்டிலிருந்து வெளிப்படும் பெரிய கிளைகளில் ஒன்று பிரம், அதாவது ஷர்புருஷ் ஆவார்.
அதே கிளையிலிருந்து வெளிப்படும் மற்ற 3 சிறு கிளைகள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆவார். அந்த கிளைகளுக்கு மேல்வரும் இலைகள் இந்த உலகத்தின் உயிரினங்கள் என்று நிரூபணமாகிறது. மேற்கூறிய கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16-17 சர்புருஷ் பிரம் மற்றும் அக்ஷர் புருஷ் பரபிரம் மற்றும் அவரது லோகங்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் உடல்கள் அழியக்கூடியவை மற்றும் ஆன்மாக்கள் அழிவற்றது. அதாவது மேற்கூறிய 2 கடவுள்களும் அவர்களுக்கு கீழ் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழியக்கூடியவை என்பது தெளிவாகிறது. மேலும் அக்ஷர் புருஷ் பரபிரம் அழியாதவர் என்று கூறப்பட்டாலும் உண்மையில் அழிவற்ற பரமாத்மா வேறுபட்டவர். அவர் 3 லோகங்களில் உள்ள அனைவரையும் காக்கிறார். மேற்கூறிய விளக்கங்களில் 3 கடவுள்களின் முழு விவரங்கள் தனித்தனியே கொடுக்கப்பட்டுள்ளது. புனித பைபிள் மற்றும் புனித குரான் ஷெரீஃபில் படைப்பின் ஆதாரம். புனித குரான் ஷெரீஃப் மற்றும் புனித பைபிள் இவை இரண்டிலும் படைப்பின் ஆதாரம் இருக்கிறது. குரான் ஷெரீஃபில் புனித பைபிளின் அறிவும் சேர்ந்துள்ளது. எனவே இந்த 2 புனித நூல்களும் ஒருங்கிணைந்து பிரபஞ்சத்தின் படைப்பாளர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உண்மையான பெயர் என்ன என்பதை தெளிவாக தெரிவிக்கின்றன. புனித பைபிள் ஆதி ஆகமம் அதிகாரம் 1:26, 1:29. 6ஆம் நாள் உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் மற்ற உயிரினங்களை உருவாக்கிய பிறகு கடவுள் சொன்னார், மனிதனை நம் சாயலாகவும் நம்மை போலவே உண்டாக்குவோம், அவர்கள் சகல பிராணிகளையும் ஆழ்வார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 62 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு பரமேஸ்வரர் மனிதர்களை தன்னை போலவே படைத்தார். தன் உருவத்தின்படியே கடவுள் மனிதனை படைத்தார். மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். கடவுள் மனிதர்கள் உண்பதற்காக பூமி முழுவதிலும் உள்ள விதைகள் கொண்ட சிறு மரங்களையும் மரங்களில் விதையுள்ள பழங்களையும் படைத்தார். அவர் இறைச்சி சாப்பிட அனுமதிக்கவில்லை. 7வது நாள் ஓய்வு நாள். கடவுள் முழு பிரபஞ்சத்தையும் 6 நாட்களில் படைத்து 7வது நாளில் ஓய்வெடுத்தார். 6 நாட்களில் முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பின்னர் ஓய்வெடுத்த அந்த பரமாத்மா மனிதனை போன்ற உருவத்தில் இருக்கிறார் என்பதை புனித பைபிள் நிரூபித்துள்ளது. புனித குரான் ஷெரீஃப் சூரத் புர்கானி 25 ஆயத் எண் 52, 58, 59. ஆயத் 52. ஹலா துத்தியல் காஃபிரன் வ ஜஹித்ரோம் பிஹி ஜிஹாதன் கபீரன். பொருள்: ஹஷரத் முகமது ஜியின் கடவுள் பிரபு கூறுகிறார், தூதரே, காபீர்களின் பூரண கடவுளை துறந்து மற்ற தெய்வங்கள் மற்றும் சிலைகளை வழிபடுபவர்கள் அறிவுரைகளை கேட்காதீர்கள், ஏனெனில் அவர்கள் கபீரை பூரண பரமாத்மாவாக ஏற்கவில்லை. நான் அளித்துள்ள இந்த குரான் அறிவின் அடிப்படையில் கபீர் மட்டுமே பூரண பிரபு என்ற உறுதியுடன் இருங்கள். அல்லாஹ் கபீர்க்காக போராடி சண்டையிட வேண்டாம், உறுதியுடன் இருங்கள். ஆயத் 58. வ தவக்கல் அலல் ஹருவல்லஜி லா யமூது வ சப்பே பிஹம்திஹி வ கஃபா பிஹி பிஜனூபி ஐபாதிஹி கபீரா. பொருள்: முகமது நபி தனது கடவுளாக யாரை கருதுகிறாரோ அந்த அல்லாஹ் பிரபு வேறு ஒரு பூரண பரமேஸ்வரனை நோக்கி குறிப்பிடுகிறார். நபியே, ஜிந்தா மகாத்மா வடிவில் உங்களை சந்தித்த அந்த கபீர் பரமேஸ்வரர் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் ஒருபோதும் இறக்கப் போவதில்லை, அதாவது அவர் அழியாதவர். மேலும் அவருடைய புனித மகிமையை புகழுங்கள். கபீர் அல்லாஹ், கபீர் தேவ் பூஜிக்க தகுதியானவர் மற்றும் அவரை வழிபடுவோரின் அனைத்து பாவங்களையும் அழிப்பவர். ஆயத் 59. அல்ஜி கலக் சமாவாதி வலர்ஜ் வமா பேனுமா ஃபி சித்ததி அயாமின் சும்மஸ்தவா அலஷி அர்ரமானு ஃபசல் பிஹி கபீரன்.
பொருள்: ஹசரத் முகமது அவர்களுக்கு குரான் ஷரீப் கூறும் பிரபு அல்லாஹ் பூமிக்கும் வானத்திற்கும் இடையில் உள்ள அனைத்தையும் கபீர் பிரபு 6 நாட்களில் படைத்து 7வது நாள் மேலே அவரது சத்திய லோகத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் என்று கூறுகிறார். மேலும் அந்த பூரண பரமாத்மா பற்றிய உண்மையான ஞானமும் அவரை அடையும் முறையும் தத்துவதர்ஷி ஞானிகளிடம் பாகபரிடம் கேளுங்கள், எனக்கு தெரியாது என்று கூறுகிறார். மேற்கூறிய 2 புனித மதங்களின் கிறிஸ்தவம் மற்றும் முஸ்லிம் புனித நூல்கள் ஒருங்கிணைந்து நிரூபிப்பது என்னவென்றால், அனைத்து படைப்புகளையும் படைத்தவர், அனைத்து பாவங்களையும் அழிப்பவர், எல்லாம் வல்ல அழிவற்ற பரமாத்மா மனிதனை போன்ற ரூபத்தில் சத்தியலோகத்தில் இருக்கிறார். அவர் பெயர் கபீர். அவர் அல்லாஹு அக்பர் என்றும் அழைக்கப்படுகிறார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 63 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதிப்பிற்குரிய தரம்தாஸ் ஜி கபீர் பிரபுவிடம் கேட்டார், எல்லாம் வல்லவரே, இன்று வரை இந்த தத்துவ ஞானத்தை யாரும் வழங்கவில்லை, வேத அறிஞர்கள் கூட சொல்லவில்லை. அதனால் 4 புனித வேதங்களும் 4 புனித நூல்களும் குரான் ஷரீப் போன்றவை பொய்யானவை என்று தெரிகிறது என்றார். பூரண பரமாத்மா கூறினார், कबीर बेद कतब झूठे नहीं भाई, झूठे है जो समझे नहीं. பொருள்: 4 புனித வேதங்களும் ரிக்வேதம், அதர்வண வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் மற்றும் 4 புனித நூல்களும் குரான், ஷரீப், ஜபூர், தௌரத், இன்ஜில் பொய்யல்ல. ஆனால் அவற்றை புரிந்து கொள்ளாதவர்கள், அறியாதவர்கள்.